சரோஜா, கோயிலுக்கு போயிட்டு வந்தா வேற எதுவுமே தேவையில்லை. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இருக்கிற மன நிம்மதி இருக்கே வேற எதுலயுமே இல்லப்பா. வர வர நம்ம வாழ்க்கையில கோயில் தான் நமக்கு என்டர்டெயின்மெண்ட் ஆயிப்போச்சு. ஆசைக்காக என்னைக்காவது ஒரு நாள் சினிமா பார்க்கலானே அப்பா கிட்ட கேட்டா எதுக்கு எடுத்தாலும் பட்ஜெட் செலவுங்கிறாரு. அப்பா சொல்றதும் சரிதானே. பாவம், இந்த வயசான காலத்துல பத்திரம் எழுதி தரகர் வேலை பார்த்து சம்பாதிக்கிறா. நம்ம வரவுக்கு ஏத்த மாதிரி தானே நாம எல்லாரும் இருக்க முடியும். நீ ஒரு நிதி மந்திரி, அவையார் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஜாடி கேத்த மூடி, டாடி கேத்த லேடி. ஏய், அட்லீஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வரதுல நமக்கு சந்தோஷம் கிடைக்குதே, அதை நினைச்சு சந்தோஷப்படு. என்ன நீ ஒரு பிலாசபர்க்கா? நிஜமா சொல்றேன், நம்ம வீட்ல 4-5 பொண்ணுங்க இருக்கிற ஃபீலிங்கே இல்ல. ஏதோ ஒரு பொம்பளை சாமியார் மடத்துல இருக்கிற ஃபீலிங்கா தான் இருக்கு. துண்டு பூ, துண்டு சோப்பு, ஆஃப்டர் ஆல் ஒரு ரிப்பன், அதையாவது கலர் கலரா வச்சுக்க முடியுதா? அப்பாவை கேட்டா ஒரு ரோலை வாங்கி எல்லாருக்கும் துண்டு துண்டா கட் பண்ணி கொடுத்துறாரு. நல்ல வேலை, டூத் பிரஷ் கட் பண்ண முடியாதே, வேற வழியே இல்லாம ஆளுக்கு ஒண்ணா வாங்கி கொடுத்துருக்காரு. அப்பாவுக்கு வேப்ப குச்சி இருக்கிறது தெரியாது போல இருக்குக்கா. இன்னைக்கு அப்பா உன்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா? ஆத்தா, செத்த நில்லுங்க. கோயிலுக்கா போறிய? அப்புறம் கையில பூஜை கடை எடுத்துக்கிட்டு வயலுக்கா போவாங்க? இந்த லீலாக்கு எப்பவுமே கிண்டல் தான். வேலையோட வேலையா எனக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்கம்மா. தாராளமா பண்ணிடுறோம். பேரு நட்சத்திரம் தெரியுமாமா? பேரு கோமதி, நட்சத்திரம் கார்த்திகை. சரியா? ஆமாம்மா. ஸ்ட்ராங்கா பண்ணிடுறேன். சரிம்மா. ஒரு நிமிஷம் இருங்க. வெறும் அர்ச்சனை மட்டும் தானா, இல்ல ஸ்பெஷல் அப்ளிகேஷன் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. உங்க சார்பா நானே சாமி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி, போயிட்டு வரோம். எடக்கா பேசினாலும் நல்ல பிள்ளைங்க. வர வர நம்ம ஊர்ல சாமி கும்பிடுறதுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. नीराजनन्दर्शयामि सन्ततश्रीरस्तो समस्तसन्मङ्गलानि भवन्तो नित्यश्रीरस्तो नित्यमङ्गलानि भवन्तो. अर्चने यार पेर चिदंबरम पुनर्पूस नक्षत्रम पुनर्पूस नक्षत्रया तस्या चिदंबरम नामधेयस्य लीला आयिल्य नक्षत्रम अय्या नक्षत्रया तवते लीला नामधेयवत्याः सह कुटुम्बानां क्षेमस्थैर्य ऐश्वर्य भय आयुराग्य देवसेना समेत प्रसन्न सुब्रह्मण्येश्वर स्वामी देवताभ्यो नमः. ध्यायामि, ध्यानं समर्पयामि, आवाहयामि, आसनं समर्पयामि, नवरत्न खचित दिव्य सिंहासनं समर्पयामि. கோமதிமா அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ண சொன்னதே கோவில்ல உன் பேருக்கு பண்ணிட்டியே, தப்பில்லையா? ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? அவக மட்டும் சாமி கும்பிட நம்மள ஏஜென்ட் அனுப்பியிருக்காளே, அது மட்டும் தப்பில்ல? தப்புன்னா முடியாதுன்னு சொல்லி தட்டை திருப்பி கொடுத்துருக்கணும். சரின்னு சொல்லிட்டு இங்க வந்து ஏமாத்த கூடாது. என்னக்கா நீ? அவக சாமியை ஏமாத்துறாக, பதிலுக்கு அவளை நாம ஏமாத்த வேணுமா? என்னடி சொல்ற நீ? ஆமாக்கா, அந்த அம்மாவுக்கு பணக்கிற திமிரு. நேரடியா வந்து சாமி கும்பிட முடியாத அளவுக்கு சோம்பேறித்தனம். அதனாலதான் கடவுளுக்கே நம்மள மீடியேட்டராக்க நினைக்கிறாங்க. விட்டா தேர்தல அவங்களுக்கு பதிலா நம்மளே ஓட்டு போட சொல்லுவாங்க போல இருக்கு. அவங்க பண்றது தப்புதான், ஆனா நீ பண்றது அதை விட பெரிய தப்பு. அதை இப்படி பாரு, அவக கடவுளுக்கு அல்வா கொடுத்த பார்த்தாக, கடவுள் ஏன் மூலமா அவளுக்கு அல்வா கொடுத்துட்டாரு. நீங்க 2 பேருமே ஃப்ராடு. பாவம், கடவுள் தான் உங்க 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கடவுள் என் மேல பரிதாபம் தான் படுவாரு. யாரோ ஒருத்தன் திருடி கோயில் கட்டினதை சாமி ஏத்துக்கல, அதே மாதிரி என்னோட ஃப்ராடு அர்ச்சனையை பார்த்து சாமி மனசு மாதிரி ஒருவேளை அருள் புரிஞ்சாலும் புரியலாம். அம்மாடி சத்த நில்லுங்கோ. நீக்கு ஒரு வத்தா சேரல. என்ன பண்ணணும்? கோவில சத்த அலம்பி விடணும், கொஞ்சம் அலம்பி விடுறேல? இல்ல, எங்களுக்கு வீட்ல கொஞ்சம் இல்ல வெளியில வேலை இருக்கு. இல்ல, நீங்க 2 பேரும் போங்க, நான் இருந்து கழுவி விட்டுட்டு வரேன். இந்த நாம என்னதான் சமாளிச்சாலும் இந்த சரோ நம்மள காட்டி கொடுத்துரும். வா போல, வீட்டுக்கு வா, உனக்கு கவனிச்சுக்கிறேன்.